வெல்கம் டு ஹோம் ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். நெய் கூட கொஞ்சமாக எண்ணெய் காஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை 1, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்படி பொன்னிறமாக வதக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பால் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு அரிசிக்கு இந்த கப்பால் 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து தான் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. அவ்வளோதான். இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும், மூடி வைக்கலாம். இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. எனக்கு இது 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செஞ்சேன். இது பிரியாணி அரிசிலையும் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி டயத்தை பார்த்துங்க. இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக புதினா தழை தூவி ஒரு 1 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. புதினா வாசனையோட தேங்காய் பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமகமன்னு வாசனையோடு இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் சாதத்துக்கு ஏதாவது கிரேவி கூட சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் இன்றைக்கி உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சுருக்கோம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி தேங்காய் பால் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம ஹோம் ஃபுட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் இன்னொரு சுவையான சமையலோடு உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ.